திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் நடித்த மன்னர் கதையை கொண்ட படங்களில் ஒன்று அரச கட்டளை. எம்ஜிஆர் பிக்சர்ஸின் கதை இலாக்கா உருவாக்கிய இந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் சொர்ணம். எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இயக்கி கௌரவ வேடத்தில் நடித்தார். சத்யராஜா பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்தில் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி, ஜெயலலிதா, எம்என் நம்பியார், நாகேஷ், RS மனோகர், அசோகன், சகுந்தலா என பலர் நடித்திருந்தனர். PS வீரப்பாவுக்கும் KR ராமசாமிக்கும் கௌரவ வேடம் என்றாலும் முக்கியமான கதாபாத்திரங்கள். டைட்டில் கார்டில் அபிநய சரஸ்வதி என்று சரோஜா தேவிக்கும், கவர்ச்சி கன்னி என்று ஜெயலலிதாவுக்கும் கேப்ஷன் வைத்திருந்தார்கள். குமரி நாட்டின் மன்னனான PS வீரப்பாவுக்கு நாட்டில் நடப்பது எதுவும் தெரியவில்லை. அமைச்சர் RS மனோகர் மக்களுக்கு அதிக வரி விதித்து வாட்டி வதைக்கிறார். மக்கள் கொந்தளிக்கின்றனர். புரட்சி குழு ஒன்று உருவாகிறது. அந்த குழுவின் இளைஞரான எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் நாட்டின் நிலைமையை மன்னனுக்கு எடுத்து கூற மன்னன் அதிர்ச்சி அடைகிறார். பின்னர் மனம் மாறி மக்களின் மனதறிந்த நீயே இனி மன்னன், இது அரச கட்டளை என்று கூறிவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஆட்சிக்கு வருகிறார் எம்ஜிஆர். பிறகு நடக்கும் சூழ்ச்சிகளை எப்படி முறியடிக்கிறார் என்பதே படத்தின் கதை. இந்த படத்துக்கு முதலில் பவானி என்று தலைப்பு வைத்திருந்தனர். AK வேலன் எழுதிய இந்த கதையை மஸ்தான் இயக்க இருந்தார். MG சக்கரபாணி தயாரிப்பதாக இருந்தது. ஆனால் அதன் அடுத்த கட்ட விவாதங்களுக்கு பிறகு எல்லாம் மாறியது. தலைப்பை அரச கட்டளை என மாற்றி சக்கரபாணி இயக்கினார். 66ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த படத்தின் வேலைகள் 90% முடிவடைந்த நிலையில் MR ராதாவால் சுடப்பட்டார் எம்ஜிஆர். அவர் சுடப்பட்ட போது தயாரிப்பில் இருந்த படங்கள் 2. ஒன்று அரச கட்டளை, மற்றொன்று காவல்காரன். எம்ஜிஆர் உடல்நிலை காரணமாக 2 படங்களும் தாமதமானது. பின்னர் எம்ஜிஆரின் குரல் மாறிய நிலையில் டப்பிங் செய்யப்பட்டு படம் வெளியானது. ஆனாலும் அந்த குரல் மாற்றம் அரச கட்டளையில் அவ்வளவாக தெரியாது. இருந்தாலும் எம்ஜிஆர் குணமடைந்த பின் வெளியான முதல் படம் இது என்பதால் படம் பார்த்த ரசிகர்கள் அவர் குரல் மாறிவிட்டதை கவலையுடன் பேசிக்கொண்டார்கள். படத்துக்கு KV மகாதேவன் இசையமைத்தார். ஆலங்குடி சோமு, வாலி, முத்துக்கூத்தன் பாடல்கள் எழுதினர். தன்னை பெருமையாக பேசுவதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டுவதை விரும்ப மாட்டார் எம்ஜிஆர். இந்த படத்துக்காக கவிஞர் வாலியிடம் பாடல் எழுத சொன்னார் எம்ஜிஆர். ஆண்டவன் கட்டளைக்கு முன்னாலே அரச கட்டளை என்னாகும் என பல்லவி எழுதியிருந்தார் வாலி. இது எம்ஜிஆருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் சிவாஜி நடித்த படம் ஆண்டவன் கட்டளை, இது எம்ஜிஆர் படம். அவருக்கு கோபத்தை ஏற்படுத்திய வாலி இது தொடர்பாக என்னதான் விளக்கம் சொன்னாலும் ஏற்க மறுத்துவிட்டார் எம்ஜிஆர். இதையடுத்து பாடலாசிரியர் முத்துக்கூத்தனிடம் அந்த பாடலை எழுத சொன்னார். அதுதான் ஆடிவா பாடிவா பாடல். எம்ஜிஆர், அசோகன் ஆகியோருக்கு இடையேயான வாள் சண்டைகள் பேசப்பட்டன. 1967ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி வெளியான இந்த படம் 10 வாரங்கள் ஓடின. எம்ஜிஆரின் ஹிட் படங்கள் ஓடும் நாட்களை விட இது குறைவு என்கிறார்கள். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.